சர்ஜரினாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் பெட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஓப்பன் சர்ஜரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்கார் இருக்கும், ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுலேயே 2 விதம் இருக்குது. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் பண்ணலாம், ரொபாட்டிக் சர்ஜரியும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஏன் மக்கள் ரோபோட்டிக் சர்ஜரியை சூஸ் பண்ணணும்? இது வந்து எந்த ரோபோவெல்லாம் சர்ஜரி பண்ணல, சர்ஜன் தான் உட்காந்து சர்ஜரி பண்ணுறாங்க. பட் சர்ஜன் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ப்ளீடிங் கம்மியாக இருக்கும், சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கிற பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் வந்து எழுந்து நடக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சர்ஜரியும் ரொபாட்டிக்கில் பண்ணணுமா அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஓப்பன் சர்ஜரியோட கான்செப்டோட இதில் இருக்கிற ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால they can all get back to normal activities. அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ரோபோட்டிக் சர்ஜரி பார்த்தா இப்போ அதிகமாயிருக்கு மேம். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 100+ ரோபோட்டிக் சர்ஜரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எதனால அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொபாட்டிக் சர்ஜரினா என்ன, அதில் பண்ண அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்ட்டு பேஷண்ட்ஸ்க்கே வந்து அவேர்னஸ் இருக்குது. இது ஓவரால் ஜென்ரலைஸ்ட் அவேர்னஸ். ஒரு பீரியட்ஸும் போது ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 பேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா சடனாக வந்து 6 பேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை எக்ஸசிவாக கட்டியாக போகுது ப்ளீடிங், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வார்னிங் சைன்ஸ் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆர் ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது பெண்களுக்கு ஒரு வார்னிங். பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் கோவப்படுவாங்க. இதுதான் இவங்களுக்கு சிம்டம்ங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வேரிடாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், தட் இஸ் மேல் ஹார்மோன்ஸும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்பர் லிப்பில் ஹேர் இருக்கிறது, சின்னில் ஹேர் இருக்கிறது, இந்த சைட் பர்ன்ஸ் இருக்கிறது, சில பேருக்கு பிரெஸ்ட்டு சுற்றி கூட கொஞ்சம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வளரும். இதெல்லாம் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸுங்கிற கண்டிஷனில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால பெண்களுக்கு வருது. ஸோ அந்த 30 to 40 இயர்ஸுங்கிறது க்ரூஷியல் பீரியட். வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் எவ்ரி இயர் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் யூ கேன் பி இன் த சேஃப் ப்ராக்கெட். மெயின்லி வந்து சுகர்ஸ், பிபி இதெல்லாமும் அந்த டைம்லேருந்து செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். கலாட்டா பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா டாக்டர் மீனாட்சி சுந்தரம், கைனகாலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபி அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன், அப்போலோ உமன்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. வணக்கம் மேம். வணக்கம் ஷைலஜா. பெண்கள் தவிர்க்கக்கூடிய அவங்க உடல்நல பிரச்சனைகள் நிறைய வரும், அதில் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பெண்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை எப்போவுமே கடைசியாக தான் வச்சுப்பாங்க. அவங்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க, சோஷியலாக அவங்க சுற்றி இருக்கிறவங்க, இவங்களோட பிரச்சனை தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வருமே தவிர அவங்களுக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எப்போவுமே அதை வந்து பசங்களுக்கு லீவ் இருக்கும்போதோ இல்லை ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போதோ அந்த டைமில் பார்த்துக்கலாங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பீரியட்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இல்லை வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங், இல்லை வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது, இல்லை வெயிட் லாஸ் அதிகமாக இது இருக்குது, இல்லை மந்த்லி பீரியட்ஸ் அவங்களால பேர் பண்ண முடியாமல் பெயின் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெண்கள் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு இதெல்லாம் நார்மல்னு சொல்லிகிட்டே விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள தான் இருக்குது. ஸோ பெண்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாலுமே வந்து கைனக்கை பார்க்கணுமா? அதுதான் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெண் தான் டிசைட் பண்ணணும். பட் அதை தவிர கூட எல்லாருமே ஃபார் தட் மேட்டர் இயர்லி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணுறது பெட்டர். ஏன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெகுலர் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சானா அதை வந்து ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறது பெட்டர். அதில் இன்னும் ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு பேசிக் டெஸ்ட்டு, ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு இசிஜி, ஒரு அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் வந்து பெண்கள் பேசிக்காக எடுத்தாலே ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த பிரச்சனை இல்லாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். சில பிரச்சனைகள்லாம் பார்த்தா அவங்களுக்கு பெயினே இருக்காது, எந்த விஷயமே எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? சரி, இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஒரு பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெயினாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸசிவ் ப்ளீடிங்காக இருந்தாலும் சரி, பெண்கள் பை நேச்சர் வந்து இதெல்லாம் நார்மல்னே தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ பெயின் வந்து ரைட் ஃப்ரம் அந்த பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வர டைம்லேருந்தே பெயின் இருக்கும். பட் அவங்க இது எங்களுக்கு நார்மல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போ நார்மல்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறத விட
பெயின் எப்போ அதிகமாகுதோ, இல்ல அந்த பெயின் வரும்போது உங்களால நார்மலா பண்ணிட்டுருக்கிற வேலைய பண்ண முடியாம போகுதோ, அந்த டைம்ல டெஃபினட்டா வந்து இது ஒரு வார்னிங் சைன் மாதிரி. ஓகே நம்ம போய் வந்து டாக்டர பார்த்துட்டு என்ன பிரச்சனை? எதனால முன்னாடிய விட இப்ப பெயின் ஜாஸ்தி இருக்கு? இல்ல ஏன் புதுசா பெயின் வருது? இல்ல நார்மலா இப்போ அ ஒரு பீரியட்ஸும்போது ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 பேட் யூஸ் பண்றாங்கன்னா, சடனா வந்து 6 பேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல எக்ஸசிவா கட்டி கட்டியா போகுது ப்ளீடிங். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வார்னிங் சைன்ஸ். ஏதோ பிரச்சனை இருக்கு ஆர் ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு. அத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது பெண்களுக்கு ஒரு வார்னிங் சைன். மேம் இப்போ சொன்னீங்க நார்மலாக வந்து 4 பேட்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா, எத்தனை பேட்ஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? ஐடியலி ஒரு 4 to 6 ஹவர்ஸ்ல ஒரு பேட் சேஞ்ச் பண்றது ஒரு பேசிக் ஹைஜீனிக் இது. ஏன்னா, அதுக்கு மேல போச்சுன்னா வந்து ஃப்ளோ எக்ஸசிவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நெறைய நேரம் ஒரே பேட் வச்சிருந்தா ரேஷஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 4 to 6 ஹவர்ஸ் ஓகே. அந்த டைம்ல ஒரு பேட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரஃபா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 பேட்ஸ் மினிமம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் சில பெண்களுக்கு ஃப்ளோ ரொம்ப எக்ஸசிவா இருக்கும். எப்படி நமக்கு ஃப்ளோ எக்ஸசிவா இருக்குன்னு தெரியும்னா, நார்மலா மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து ஜென்ரலா கட்டி கட்டியா போகாது. அது வாட்டரியா தான் இருக்கும். அது நார்மலா அப்சார்ப் ஆயிடும். பட் எப்ப கட்டி கட்டியா வர ஆரம்பிக்குதோ, லைக் கிளாத்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கோ, அந்த ப்ளீடிங் வந்து கண்டிப்பா அதிகமான ப்ளீடிங்ன்ற ஒரு இண்டிகேஷன். அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அது கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணியே பார்க்கணும். ஏன்னா எதனால அந்த கட்டியா ப்ளீடிங் வருதுங்கிறது தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு இந்த 3 பேட்ஸ் மட்டும் பத்தாது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பேட் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு நாளைக்கு 6 பேடுக்கு மேல சேஞ்ச் பண்ண வேண்டியது, இல்ல எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு பேட் மாத்த வேண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது பெட்டர். பெயின் பற்றி சொல்லும்போது வந்துட்டு மேம் சில பேருக்கு பார்த்தா முதுகு வலிக்கும், சில பேருக்கு கால் வலிக்கும், சில பேருக்கு ஃபீவரே கூட வரும் அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. சில பேருக்கு ஒன்றுமே செய்யாது, நார்மலாக வரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பெண் உடம்புக்கும் பார்த்தா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதும்பாங்க. ஒரு நார்மலாக பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள இருக்கும் நடக்கும்? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற சிம்டம்ஸ் டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 நாளில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த சைக்கிளில் ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்குது நம்ம பாடியில். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது தான். ஆனால் இந்த செகண்ட் ஃபேஸில் இருக்கிற ப்ரொஜெஸ்ட்ரான்னால நிறைய பேருக்கு இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். சில பேர் மூட் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வந்தோன்னா மூடு சரியாயிடுது. ஆனால் அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் கோவப்படுவாங்க. ஒரு இரிட்டபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. என்ன மாதிரி வேணால் அது மூட் சேஞ்சஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அண்ட் அது ஒரு பெண்ணுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு காஃப் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. கால் ரொம்ப இழுக்குது, நைட்டு படுக்கும்போது நைட் கிராம்ப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் அடிவயிறு வலிக்குதும்பாங்க. சில பேர் பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி வந்து அவங்களோட உடம்பை பாதிக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இவங்களுக்கு சிம்டம்ங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வேரிடாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அண்ட் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்தால் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த சேஞ்சஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி நார்மல் திங். ஸோ மன அழுத்தம் அதிகமாக இருந்தால், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுமா? கண்டிப்பாக. இதே இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். இப்போது பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த ஹார்மோன் மாறுது இல்லையா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேருக்கு அந்த மூட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். வேலையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், பசங்கனால இருக்கலாம், ஃபேமிலினால இருக்கலாம். அந்த இது வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸுமே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் வேரிடாக இருக்கும். ஸோ இப்போ டிப்பிக்கலாக ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க அந்த டைமில் அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பசங்கக்கிட்ட அதிகமாக கத்துறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் ஃபேஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லா ஆம்பளைங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டைமில் பெண்களோட அந்த மைண்டோட ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம். மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் ஒரு 10 days பிஃபோரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 1 week முன்னாடி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரியான மாற்றம் வரும்? ஸோ டிப்பிக்கலி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் டு செகண்ட் ஃபேஸ் நடுவில் தான் அந்த ஓவியுலேஷனுங்கிறது நடக்கிறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஈஸ்ட்ரஜன்ஸ் நிறைய இருக்கும், செகண்ட் ஃபேஸில் ப்ரொஜெஸ்ட்ரான் நிறைய இருக்கும். இந்த மூட் சேஞ்சஸ், இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரானால் வருது. ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா
பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 1 வீக் மட்டும் ரொம்ப அதிகமாக தெரியும், சில பேருக்கு 10 டேஸ் தெரியும், ஒருத்தரை பொறுத்து இருக்குது. பட் ஜென்ரலி அந்த 1 வீக் டு 10 டேஸ் பிஃபோர் பீரியட்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பீரியட்ஸ் வந்தோடனே டிப்பிக்கலாக அவங்க வந்து அப்படியே அமைதியாகிடுவாங்க, செட்டில் ஆகிடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கே ஏன் வந்து நம்ம இப்படி பிஹேவ் பண்ணோன்னு தெரியாத மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து முகத்தில் முடியெல்லாம் வருது, மீசையெல்லாம் வருது, அது ஒரு மீம்ஸாகவே வெளியே வந்தது. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்காம? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இப்போ டிப்பிக்கலி அடாலசன்ட் கேர்ள்ஸ்க்கும் இப்போ இருக்கிற பெண்களுக்கும் அதிகமாக இருக்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னு ஒரு கண்டிஷன், தட் இஸ் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிஓடிங்கிறது அகெயின் ஹார்மோன் சேஞ்சஸ்னால வருது. இந்த பிசிஓடியில் என்னென்னா, இப்போ நார்மலாக இருக்கிற இந்த பெண் ஹார்மோன்ஸை தவிர இந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ், தட் இஸ் மேல் ஹார்மோன்ஸும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹிர்சியூட்டிசம், தட் இஸ் அப்பர் லிப்பில் ஹேர் இருக்கிறது, சின்னில் ஹேர் இருக்கிறது, இந்த சைட் பர்ன்ஸ் இருக்கிறது, சில பேருக்கு பிரெஸ்ட்டு சுற்றி கூட கொஞ்சம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வளரும். இதெல்லாம் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸுங்கிற கண்டிஷனில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால பெண்களுக்கு வருது. இது அந்த மேல் ஹார்மோன்ஸோட டாமினன்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது மாதிரி இருக்குது. இந்த பெண்களுக்கு வெயிட் கெயினும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இரெகுலர் சைக்கிள்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதை தான் மெயினாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் விச் இப்போ ஸ்பெஷலி இப்போ இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக பார்க்கறது ஒன்று. பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து மென்டலாக ஏதாவது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருமாமா? மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த என்னத்தினால இப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ஒபிசிட்டி ரொம்ப காமன் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி இந்த மேல் ஹார்மோன்ஸ் டாமினன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் சேஞ்சஸ், அவங்களுக்கு ஆக்னி நிறைய இருக்கும் முகத்தில், அதே மாதிரி ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றிய ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு குண்டாக இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி ஹேர் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங், இதெல்லாம் வந்து அவங்கள நிறைய வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும், ஸோ ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. இதனாலேயும் ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? கண்டிப்பாக. மெயின் திங் வந்து சாப்பாடை பொறுத்த வரைக்கும் டைம்லி ஈட்டிங் ஒன்று, இன்னொன்று மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இப்போ சின்ன பசங்க கிட்ட ஜங்க் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் அட்லீஸ்ட் நீங்கள் எஜுகேட் பண்ணும்போதே ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நம்ம இப்போலேருந்தே அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி வீக்லி ஒரு நாள் ஒரு சீட் டே மாதிரி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாக்கி நாளெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம இப்போலேருந்தே பழக்க ஆரம்பித்தோன்னா அப்போது அவங்களுக்கு இந்த ஃபுட் சேஞ்சஸோட பெரிய எஃபெக்ட் தெரியாது. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க, அன்டைம்லி சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வெயிட் கெயின் இஷ்யூஸ், இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்போல்லாம் பார்த்தா வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா மென்சுரல் கப்பு, ஸோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸு, அப்புறம் வந்து டிஸ்போசபிள் பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க மேம்? ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து முன்னாடி மாதிரி கிளாத்தெல்லாம் வச்சு வாஷ் பண்ணி வீட்டில் போட்டு அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போது சானிட்ரி பேட்ஸ் வரதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டெரைலாக இருக்கிற பேட்ஸ் தான். அதெல்லாம் வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். மெயின் திங் என்னென்னா, சில பேருக்கு அதில் அலர்ஜி இருக்கலாம், ரேஷஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மொடாலிட்டி சூட் ஆகலைன்னா தென் யூ கேன் ட்ரை அதர் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 hours to 6 hours மேக்ஸிமம் ஒரு பேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேட் மாற்றுறது ஒரு ஹைஜீனிக் ஹேபிட். மென்ஸ்ட்ரல் கப்ஸ் ஆர் அவைலபிள். பட் மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து மேரிட் விமனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதுவும் வந்து அதில் சைஸ் பார்த்துட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பெட்டராக ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா தென் இட் வில் பி கம்ஃபர்டபுள் டு யூஸ். அது யூஸ் பண்ணுறதுனால சேஃப்டியாக எல்லாமே வந்து இஃப் யூ ஃபாலோ அந்த ஹைஜீன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேஃப் தான் யூஸ் பண்ணுறது. 30 to 40 வயசு இருக்கிற பெண்கள் அவங்களோட உடல் நலத்தை எப்படி பார்த்துக்கணும்? அந்த டைமில் தான் பார்த்தா வந்துட்டு சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும், சில பேருக்கு வந்துட்டு மெனோபாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கும், ஒரு 10 நாள் போகும், 20 நாள் போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களாம் அவங்க உடல் நலத்தை எப்படி பார்த்துக்கணும்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து 20 to 30 years தான் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் நிறைய இருந்துச்சு. லைக் இப்போது
அந்த 30 இயர்ஸ்க்குள்ளேயுமே மோஸ்ட் பீப்புள் would have completed ஃபேமிலி. முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பெண்கள் வந்து லேட் மேரேஜ், கெரியருக்கு வேண்டி மேரேஜ் போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ப்ரெக்னென்சி பிளான்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 30 to 40 இயர்ஸ் தான் இவங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ க்ரூஷியலாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரீப்ரடக்டிவ் ஹெல்த் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் கழிச்சு ப்ரெக்னென்சி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜென்ரலி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செட்டில் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ தட் ப்ரெக்னென்சியும் போதும் சரி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எதுவும் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வேறு ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் டெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ரெகுலர் நம்ம ஆனுவல் செக்கப்பில் வந்து யூட்ரஸ் ஓவரீஸ்லாம் நார்மலாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது அந்த ஃபேஸில் இம்பார்ட்டண்ட். சில பேருக்கு ஏர்லி மெனோபாஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்தது. மதருக்கு சிஸ்டருக்கு ஏர்லி மெனோபாஸ் இருந்ததுன்னா அந்த ஏஜில் கொஞ்சம் மெனோபாசல் சேஞ்சஸ் கூட வர ஆரம்பிக்கலாம், பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்கலாம், இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம். ஸோ அந்த 30 to 40 இயர்ஸுங்கிறது க்ரூஷியல் பீரியட். வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் எவ்ரி இயர் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் யூ கேன் பி இன் த சேஃப் ப்ராக்கெட். மெயின்லி வந்து சுகர்ஸ், பிபி இதெல்லாமும் அந்த டைம்லேருந்து செக் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். சூப்பர். இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து லேப்ரோஸ்கோப் மூலமாக சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் இதில் வந்துட்டு முக்கியமான கேள்வி என்னன்னா, அது எந்த வயசுல இருந்து வருது மேம்? இப்போ பார்த்தா வந்து 10 வயசுலேயே குழந்தைங்க வயசுக்கு வந்துடுறாங்க, 9 வயசுலேயே வந்துட்டு வயசுக்கு வந்துடுறாங்க. எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது? ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிறது அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் மேக்ஸிமம் அந்த டைம்லேருந்தே வர ஆரம்பிக்கும். யூஸ்வலி 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்லேருந்து எல்லா பெண்களுக்குமே அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நிறைய பேருக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப ஏர்லி ஃபேஸில் லைக் இப்போ 10-11 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வருவாங்க. அந்த பிட்யூட்ரி ஒவேரியன் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், அந்த ஆக்சிஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்லேருந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு 3-4 இயர்ஸ் ஆகும் இந்த ஆக்சிஸ் ஸ்டெபிலைஸ் ஆகி அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வரதுக்கு. ஸோ அந்த ஃபேஸில் ஜென்ரலி அவங்கள ஜாஸ்தி ஹார்மோன்ஸ் எதுவும் போடாமல் அப்படியே இது நார்மல்னு சொல்லி நம்ம ஃபாலோஅப்பில் வச்சுருந்தா போகிறோம். பட் யூஸ்வலி 14-15 இயர்ஸ் ஏஜ் ஆகிறதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வர ஆரம்பிக்கும். வெயிட் கெயின் இருக்கும், இந்த ஹேர் க்ரோத் இருக்கும், ஸ்கின் சேஞ்சஸ், ஆக்னி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி நீங்கள் சொன்னது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு ஜென்ரலாக லேப்ரோஸ்கோப்பி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. எப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணணுங்கிற அவசியம் வரும்னா, இவங்களுக்கு கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ப்ரெக்னென்சி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது, இவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸோ இல்லை ஹார்மோன்ஸோ வேலை செய்யலை, ஏன்னா அந்த ஓவரிஸ் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அது வந்து எஃபெக்டிவாக எக்ஸ் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பிசிஓஎஸ்க்கு லேப்ரோஸ்கோப்பிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படும். நார்மலி இரெகுலர் பீரியட்ஸ்க்கோ பிசிஓஎஸ்க்கோ லேப்ரோஸ்கோப்பி தேவையில்லை. இப்போ நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும்னு பயம் காட்டிடுறாங்க. ஸோ அதை எப்படி மேம் ஈஸியாக சரி பண்ணிக்கிறதுனா என்ன முறையில் சரி பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து சர்ஜரினாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 months பெட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்கார் இருக்கும், ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த பெண்கள் நார்மலாக அவங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டி வரத்துக்கே 2 months ஆகும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன முறை சிகிச்சையில் கீஹோல் சர்ஜரி அது வந்து 2 விதமாக இருக்குது. இந்த கீஹோல் சர்ஜரினால இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வந்து டே கேராக கூட பண்ணுறோம். லைக் காலையிலேயே பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு என்னைக்கு சர்ஜரியோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. வித்தின் 2-3 days அவங்க முன்னாடி என்னெல்லாம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இதனாலேயே வந்து இந்த அவங்களோட ப்ரொசீஜர் ஆர் சர்ஜரியெல்லாம் வந்து பசங்களோட லீவ் இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டோட வேலையில் கேப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஈவன் ஒர்க்கிங் விமென், எனக்கு இந்த டைமில் லீவ் கிடைக்கும், இயர் எண்டில் இவ்வளோ லீவ் அக்யூமுலேட் பண்ணலாம், இப்படி யோசிச்சுட்டே அவங்களோட ப்ராப்ளம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணுங்கிற நிலைமை வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி ஆர் கீஹோல் சர்ஜரி பெண்கள் வந்து அவ்வளோ நாள் தேவையில்லை, அவ்வளோ தூரம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை போஸ்ட்போன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் ரீச் அவுட் பண்ண. நான் என்ன சொல்லேன்னா ஒர்க்கிங் விமென்ட்ட ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி வாங்க, Thursday அந்த மாதிரி சர்ஜரி பண்ணாலும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து யூ கேன் கெட் பேக் டு யுவர் ஜாப். சர்ஜரிங்கிறது இப்போ அப்படி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி அட்வான்சஸ்.
அதுலேயே 2 விதம் இருக்குது. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் பண்ணலாம், ரொபாட்டிக் சர்ஜரியும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து சின்ன ஹோல்ஸ் மூலமாக ரெக்கவரி இஸ் வெரி ஃபாஸ்ட். அப்போல்லாம் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணனாலே எழுந்து நிற்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். இது எத்தனை நாள் எடுத்துக்கிறோம் அவங்க ஹீல் ஆகுறதுக்கு? ஸோ இப்போது இந்த சர்ஜரியெல்லாம் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா கீஹோல் சர்ஜரி. இப்போ நாங்கள் போடுற இன்சிஷனே ஒரு 0.5 மில்லிமீட்டர்ஸ் அவ்வளோ சின்னதாக இருக்கும். இவ்வளோ சின்ன இன்சிஷன் மூலமாக பண்ணுறதுனால ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க எழுந்து நடக்கிறது, இப்போது காலையில் சர்ஜரி பண்ணால் அன்றைக்கி ஈவினிங்கே பேஷண்ட்ஸ் எழுந்து நடப்பாங்க. அவங்க நார்மலாக அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது பண்ணிப்பாங்க. அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. சில பேர் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கின் ஹீலிங் எல்லாம் வந்து வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ் ஆகிடும். உள்ள ஆர்கன்ஸ் ஹீலிங் வந்து ஒரு சர்ஜரியை பொறுத்து இருக்குது. இட் வில் டேக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் டு ஹீல். பட் யூஸ்வலாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வி கால் தெம் ஃபார் ஃபாலோ அப். ஒரு 4 டேஸ் கழித்து வந்து பார்க்க சொல்லுவோம். ஆனால் இந்த ஓப்பன் சர்ஜரியோட கான்செப்டோட இதில் இருக்கிற ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தே கேன் ஆல் கெட் பேக் டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் கம்மி, பெயின் கில்லர் யூசேஜ் கம்மி, ப்ளீடிங் கம்மி, அண்ட் 3 to 4 டேஸில் யூ கேன் கெட் பேக் டு யுவர் நார்மல் ஒர்க். ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம். ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன? ஏன்னா மக்களுக்கு அது தெளிவாக தெரியணும். ஏன் மக்கள் ரோபோட்டிக் சர்ஜரியை சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய மெத்து. இப்போ நான் ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குவேன், அப்போ டாக்டர் நீங்கள் பண்ண மாட்டீங்களா சர்ஜரியை, ரோபோ எதாவது வந்து பண்ணணுமா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே. அது ரோபோட்டிக் சர்ஜரினா என்னமோ இந்த எந்திரன் மூவியில் பார்த்த மாதிரி ஒரு ரோபோ வந்து சர்ஜரி செய்யுங்கிற ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இந்த ரோபோங்கிறது ஒரு கருவி. இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். சர்ஜன்ஸ் வந்து அந்த ரோபோவை யூஸ் பண்ணுறதுனால இந்த சர்ஜரியோட அக்யூரசி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரிசிஷன் சொல்கிறோம். அது வந்து கரெக்டாக பண்ணுற வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக ஆகுது. மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகமாகுது. இது வந்து எந்த ரோபோவெலாம் சர்ஜரி பண்ணல, சர்ஜன் தான் உட்காந்து சர்ஜரி பண்ணுறாங்க. பட் சர்ஜன் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சர்ஜன்ஸ் மூவ் பண்ணும்போது அந்த ப்ரிசிஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுனால இது வந்து சர்ஜரிக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்மியாக இருக்கும் சர்ஜரி பண்ணும்போது. அந்த டிஷ்யூ ஹேண்ட்லிங் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு பெயின், சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கிற பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெயின் கம்மியாக இருக்குது, ப்ளீடிங் கம்மியாக இருக்குன்னா நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸும் கம்மியாக இருக்கும், பெயின் கில்லர்ஸ் தேவையும் கம்மியாக இருக்கும், மெடிகேஷன்ஸ் கம்மியாக இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்து எழுந்து நடக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க வேலைக்கு திரும்பி போகிறது எல்லாமே ரெக்கவரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரொபாட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ். எந்த பேஷண்ட்ஸ் ரொபாட்டிக் சர்ஜரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எல்லா சர்ஜரியும் ரொபாட்டிக்கில் பண்ணணுமா? அவசியம் இல்லை. சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது பெரிய கட்டி இருக்குது, ஃபைப்ராய்ட் பெருசாக இருக்குது, இல்லை சிஸ்ட்டு பெருசாக இருக்குது, இல்லை ப்ரீவியஸ்லி நிறைய சர்ஜரிஸ் ஆல்ரெடி வயரில் பண்ணியிருக்கு, காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ரொசீஜர்ஸ், இல்லை கேன்சர் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து ரொபாட்டிக்காக பண்ணும்போது அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரிசிஷன் பெட்டராக இருக்கும், ப்ளீடிங் கம்மியாக இருக்கும். அந்த நர்வ்ஸை கிட்டக்க சர்ஜரி பண்ணும்போது அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுனால நர்வ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டெஃபினெட்லி ரொபாட்டிக் சர்ஜரிஸ் அட்வான்டேஜஸ். பெரிய யூட்ரஸ் ப்ளீடிங் ப்ரொசீஜர் போது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி ரொபாட்டிக் சர்ஜரி அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். ரோபோட்டிக் சர்ஜரி பார்த்தா இப்போ அதிகமாயிருக்கு மேம். லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 100+ ரோபோட்டிக் சர்ஜரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எதனால் அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்லி அவேர்னஸ். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி அப்போலோவில் 2011 வந்தது. ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் 2011 அட் US ஃப்ளாரிடாவில் ஐ காட் மை ட்ரைனிங். அப்போலேருந்து ரோபோட்டிக் சர்ஜரிஸ் பண்ணுறதை விட இப்போ பார்த்தீங்கன்னா we are in 2026, ஆல்மோஸ்ட் 15 years நம்பர்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒன்று அவேர்னஸ். முன்னாடிலாம் ரொபாட்டிக் சர்ஜரினாலே பேஷண்ட்டும் பயப்படுவாங்க, காஸ்ட் ஆஃப் சர்ஜரி வாஸ் ஆல்சோ ஹையர். இப்போ இது எல்லாமே மாறிடுச்சு. பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த ரோபோலேயே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால அந்த சர்ஜனுக்கும் சர்ஜரி பண்ணுறது, அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது.
அண்ட் நிறைய டைப் ஆஃப் ரொபாட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் சில சென்டரில் மட்டும்தான் இருந்தது. அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதும் இது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸில் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி அவைலபிளாக இருக்குது. அதனால பேஷண்ட்ஸ்க்கு அதனோட விழிப்புணர்ச்சியும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மெயின் திங் வந்து பேஷண்ட்ஸ்க்கு அது அட்வான்டேஜஸாக இருக்குது. எப்படி மேம் வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட? இப்போ வந்து பயப்படுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து யோசிக்கிறது எப்படின்னா ரோபோ தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணும் போல அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க? முன்னாடிலாம் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் சர்ஜரி, இதுதான் அட்வான்டேஜ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரொபாட்டிக் சர்ஜரினா என்ன, அதில் பண்ணால் அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்ட்டு பேஷண்ட்ஸ்க்கே வந்து அவேர்னஸ் இருக்குது. இது ஓவரால் ஜென்ரலைஸ்ட் அவேர்னஸ் ப்ளஸ் இந்த ஏஐ வேர்ல்டில் நீங்கள் இன்ஸ்டாவில் போங்க, கூகுளில் போங்க, எதில் போட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதனால பேஷண்ட்ஸோட அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அதற்கான ப்ராப்ளம் அதிகமாகவே வருது. எல்லாருக்குமே வயதெல்லாம் கிடையாது, எந்த வயதாக இருந்தாலும் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகுறதுல நிறைய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஸோ மெயினாக பிசிஓடிங்கிற பிரச்சனை எதனால் அப்படின்னு பார்த்தானா, நார்மலாக ஒரு உமனுக்கு வந்து எவ்ரி மந்த்து எக் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த பிசிஓடி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அந்த எக் நார்மலாக ரிலீஸ் ஆகாததுனால அவங்களுக்கு ப்ரெக்னென்சியோட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ அது எக் நார்மலாக ரிலீஸ் ஆகாததுனால மந்த்லி பீரியட்ஸ் வரமாட்டேங்குது. அந்த எக் ரிலீஸ் ஆகாததுனால அந்த டைமில் கன்சீவ் ஆகிறதும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ மெயின் திங் வந்து இந்த ப்ராப்ளமை தான் கரெக்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் இதோட அசோசியேட்டட் இந்த இரெகுலர் சைக்கிள்ஸ், இந்த வெயிட் கெயின், இதெல்லாம் எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்கிறதுனால நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தேவை. வெயிட் குறைக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங், சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படி பண்ணாலே வெயிட்டு குறையும் போதே இந்த ஓவியுலேஷனுங்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்சு ரெகுலரைஸ் ஆகி நார்மலாக அவங்களுக்கு மந்த்லி அந்த ஓவியுலேஷன் நடந்ததுன்னா அந்த ப்ரெக்னென்சியில் பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் திங். அதனால தான் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் டிலே இருக்குது. அந்த ஓவியுலேஷன் கரெக்டாக நடக்கணும். ஓவியுலேஷன் கரெக்டாக நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அம்மா காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற வயசு 25 to 30 தான். அதுக்கு மேலே போனால் உடம்புல நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் வந்துடும், நிறையா கஷ்டம், குழந்தை பெற்றுக்கிறதுல கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தா அந்த 30 to 40 தான் வந்துட்டு கல்யாணமே நடக்குது. ஸோ 40 வயது இருக்கிறவங்களும் வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை, இல்லை எதுதான் கரெக்டான விஷயம்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 3, 4 அந்த மாதிரி பெற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 21 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ 30 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பெண்கள் அவங்களோட இந்த மேரேஜ் லைஃபு எல்லாமே கெரியருக்கு வேண்டி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு பொண்ணு வந்து 28 இயர்ஸ்க்கு கம்மியாக கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஒரு 4 இயர்ஸ் ஆகட்டும், 5 இயர்ஸ் ஆகட்டும், எங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக ஜாலியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பண்ணணும். ஸோ அவங்க பிளான் பண்ணுறதே மைண்ட் செட்டே வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே போதுங்கிற மாதிரி. 30 இயர்ஸ் to 35 இயர்ஸ் வரைக்கும் ஃபர்டிலிட்டி நல்லாயிருக்கும். தி ஒன்லி ப்ராப்ளம் 35 இயர்ஸ் தாண்டுனா இயற்கையாகவே பெண்களுக்கு ஃபர்டிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு ஓவரீஸோட ஏஜ் வந்து எப்போ பீரியட்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த டைம்லேருந்து எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு எல்லாரோட ஓவரிக்குமே ஒரு ஏஜ் இருக்குது. ஸோ சில பேருக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே கூட ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓவரியிலேருந்து ஓவிலேஷன் நல்லா நடந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு அந்த ஓவரிஸ் வந்து 35 to 40 பர்ன் அவுட் ஆகிடும். சில பேருக்கு 35 பர்ன் அவுட் ஆகிடும். ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரொம்ப தள்ளி போட வேண்டாம். ஓகே, ஓரளவுக்கு 30 இயர்ஸ்க்கு மேலே பிளான் பண்ணால் ஓகே தான். பட் 35 இயர்ஸ்க்குள்ளே இப்போலாம் வந்து ஒரு குழந்தைக்கு மேலேயே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தையாவது 35 இயர்ஸ்க்குள்ளே பிளான் பண்ணால் ஃபர்தராக இன்னும் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லாமல் நேச்சுரலாக கன்சீவ் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்கு மேலே ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி. தட் இஸ் பிறக்கிற குழந்தைக்கு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி, மதரோட ஏஜ் ரிலேட்டட் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மேரேஜு அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 35 இயர்ஸ்க்குள்ளே ஒரு குழந்தையாவது பெற்றுட்டா இட் இஸ் பெட்டர்.
இல்லை 40 வயசுல கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க, கண்டிப்பா இருக்கு. நான் ஹெல்த்தி சொன்ன பேபி மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சில பேர்லாம் 42, 43, 45 இயர்ஸ் வரைக்கும் நேச்சுரலாவே கன்சீவ் ஆகி குழந்தை பெத்துக்கிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ரிஸ்க் கொஞ்சம் இருக்கு டெஃபினட்டா. ப்ளஸ் ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க். நமக்கே ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்துக்கிறது வளர்றது எல்லாமே வயசாக வயசாக கஷ்டம்தான். ஸோ அது இம்பாசிபிள்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்குலாம் ஓவியுலேஷன் நடந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த ஏஜ் கரெக்டாக பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டோட ஒரு வாட்டியாவது கன்சல்ட் பண்ணி பிளான் பண்ணணும். மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்? ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலி 48 இயர்ஸ் டு 52 இயர்ஸ். இந்தியன் விமென்க்கு பார்த்தோன்னா இப்போ மெனோபாஸ் 52 இயர்ஸ் வரைக்கும் ஆறுதில்ல சில பேருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தோன்னா 48 டு 52. 48க்கு கீழே மெனோபாஸ் வருமானு கேட்டால் எஸ், சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு, மதருக்கோ சிஸ்டருக்கோ ஏர்லி மெனோபாஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 52 இயர்ஸ் தாண்டி 55 இயர்ஸ் வரைக்கும் பீரியட்ஸ் வந்துட்டு கூட மெனோபாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மெனோபாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நார்மலாக எல்லா பெண்களை பொறுத்த வரைக்கும் மந்த்லி பீரியட்ஸ் ரெகுலராக வருது. இப்போ 6 மாதத்துக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மெனோபாஸா இல்லையா, இல்லை பெரிமெனோபாசல் சேஞ்சஸாங்கிறது அட்லீஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பெண்ணுக்கு 1 வருஷமாக பீரியட்ஸ் வரலைன்னா மோஸ்ட்லி அதை மெனோபாஸுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் அதனோட வந்து இப்போ நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது FSHன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனோட வேல்யூ பார்த்தா அவங்க வந்து மெனோபாசலா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ யூஸ்வலாக இப்போ பெண்கள் வந்து 6 மந்த்ஸ்க்கு பீரியட்ஸ் வரலைன்னா ஃபஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பெரிமெனோபாசல் சேஞ்சஸா, இல்லை வேறு ஹார்மோன் சேஞ்சஸா, இல்லை அது மெனோபாஸா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். மெனோபாஸ்லேயே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு 6 மாதத்துக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வரவே வராதுன்னு சொல்லுங்க. சில பேருக்கு ஓவர் ஃப்ளோவும் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வர வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பாக இந்த மெனோபாஸ் வர டைமில் அந்த பெரிமெனோபாசல் பீரியட், அந்த பீரியடில் 1 வருஷம் 2 வருஷம் பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். அது எப்படின்னா தள்ளி தள்ளியும் போகலாம், கிட்டக்கியும் வரலாம், ஹெவியாகவும் ப்ளீடிங் இருக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியிலேருந்து போகும்போது அதனோட வேரியேஷன்ஸ், பாடியோட எஃபெக்ட் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக வர பீரியட்ஸ் அப்படியே சடனாக டிஸப்பியர் ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே தெரியும், ஓகே இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, ஸ்லோவாக மெனோபாஸ் வரப்போகுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் பாடி ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கும் அது வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். PCOD, PCOS அப்படின்னு சொன்னாலே வயிற்றுக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்க உடம்பையும் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஈஸியான நவீன முறை சிகிச்சைகள் இருக்கும்போது பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.